பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எனக்கு அன்பானவர்களே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் நமக்கு தருகிற மற்றும் ஒரு வாக்கை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். சர்வ வல்ல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி நம்மை காப்பேன் என்பதுதான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் நல்ல திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற திராட்சை செடியாய் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே 4 காரியங்களை தேவன் செய்வதாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் என்னென்ன தெரியுமா? முதலாவது, நான் காப்பாற்றுவேன் என்பதுதான். இரண்டாவதாக, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் என்றும், மூன்றாவதாக, ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காப்பேன் என்றும், நான்காவதாக, இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்பதுதான். இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள். நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு விசேஷமானவர்களாக அவர் பார்த்தால் அவர் இப்படி ஒரு பாதுகாவலை நமக்கு தருவார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ஆம், தேவன் தருகிற இந்த மிக உயர்ந்த விசேஷித்த நேர்த்தியான பாதுகாப்பு எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாவலிலே நாம் நிலைத்திருந்து அவருக்கு முன்பதாக நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனிடத்திலே கிருபை நாடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை காப்பாற்றுவேன், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களாகிய எங்களுக்கு தேவன் தருகிற இந்த மிக உயர்ந்த விசேஷித்த பாதுகாவலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரவும் பகலும் எங்களை காத்துக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறீர். அதை காப்பாற்றுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை நீர் நிறைவேற்றுவீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை காப்பாற்றுகிற கர்த்தருடைய கரங்களிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிலைத்திருந்து இந்த பாதுகாவலுக்கு நன்றி சொல்லி இந்த பாதுகாவலை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.